Hi, this is Suresh from Coimbatore கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு நடக்க போது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான அந்த போர்ட்டல் இன்னைக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நீங்க உங்க நெட்ல நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன்ஸ் வந்திருக்கும். பட் உங்களால போய் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. பதட்டப்படாதீங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கான இண்டிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணி ஷார்ப்பா 12 மணிக்கு அப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இன்னைக்குலேருந்தே நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 12 அண்ட் 13 2 நாள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. நீங்க ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்தாச்சு. பட் இதுல நம்ம என்ன ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு எல்லா காலேஜ்லயும் வேகன்சி பொசிஷன்ஸ் என்னங்கிறதையும் சொல்லிட்டாங்க. 2 விதமான வேகன்சி பொசிஷன் வந்திருக்கு. ஒன்னு வெக்கேஷனலுக்கும் இன்னொன்னு அகாடமிக்கும். இதுல இருந்து ஒரு சின்ன நம்ம ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த அனாலிட்டிக்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க எடுக்க போற பிரான்ச்சுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோ கொடுக்குறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல் நம்ம வீடியோ பார்க்கறவங்களா இருந்தா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நிறைய எஜுகேஷனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டடாகவும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலிடான நம்ம டீடைல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்டர் ஆகலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த வேகன்சி லிஸ்ட் எடுத்து நம்ம இன்னைக்கு காலையில் அனலைஸ் பண்ணாங்க. அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய காலேஜஸ் 461 காலேஜ் இருக்கு. அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அல்லது சர்க்கிள் பிரான்ச்சஸ் மேலே தான் அவங்களுடைய மோகம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் நமக்கு தெரிய வருது. அந்த அடிப்பில் ஒரு சின்ன அனாலிட்டிக்ஸ் பண்ணும்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் மட்டுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸை கொடுக்கறதுக்கு 454 காலேஜில் ரெடியாக இருக்காங்க. இந்த 454 காலேஜில் 1860 சீட் இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த இப்போ அதாவது நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த பல கோர்சஸ் இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ்ல 630 சீட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல 116 சீட்டு. இந்த மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்ல இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஐடி படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஓவராலா பார்த்தீங்கன்னா 7200 சீட் இது இருக்குங்க. அப்போ ஒட்டுமொத்தமா கம்ப்யூட்டர் ஓரியன்டாக மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 12120 சீட்டு மட்டும் தான் நீங்க கவுன்சிலிங்ல இதை எடுக்க முடியும். இது ஒரு அப்ராக்சிமேஷன், ஸ்லைட்டா ஹியர் அண்ட் தேர் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் கண்டிப்பா 12120 சீட்டுங்கிறது கன்ஃபார்மா உங்களுக்கு இருக்கு. அதுக்கு மேல கொஞ்சம் ஹையர் சைட்ல இருக்கலாம், இல்ல ஸ்லைட்லி லோயர் சைட்ல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும். இது நம்ம ஒரு நியரஸ்ட் அப்ராக்சிமேஷன் தான் எடுத்திருக்கோம். எக்ஸாக்ட் கவுண்ட் இல்ல. பட் இந்த கவுண்ட் உங்களுக்கு கரெக்டான. ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லாருமே போட்டி போடும்போது இந்த நான் 12120 சொன்னது சாரிங்க, அது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி அண்ட் அதர் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த இந்த சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 31292 சீட் மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கிறது அப்போ 1,10,843 சீட் மொத்தம் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. இந்த 1,10,843 பேர்ல 31,692 பேர் மட்டுமே சீட் எடுத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் 0 ஆயிடும். ஸோ இதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இதே மாதிரி இசிஇக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 35,280 சீட் மட்டுமே இருக்கு. ட்ரிபிள் பாத்தீங்கன்னா 12,120 சீட் மட்டுமே இருக்கு. ஒட்டு மொத்தமா இந்த சர்க்கிள் பிரான்ச் மட்டுமே, அதாவது இஎன்ஐ இதுல உள்ள வரும். அந்த இஎன்ஐல வெறும் 1280 சீட் மட்டும்தான் இஎன்ஐல இருக்கு. புட் டுகெதர் சர்க்கிள் பிரான்ச் மட்டுமே படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டுக்கு ஒட்டு மொத்தமா 79,972 சீட் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் இந்த 1,10,832 சீட்ல 79,972 சீட்டுங்க, அதாவது 70% அண்ட் அபோவ் சர்க்கிள் பிரான்ச்சஸ்க்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. சர்க்கிள் பிரான்ச்சஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லா காலேஜும் எல்லா சர்க்கிள் பிரான்ச்சஸ் 0 அப்படின்னு வந்தாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 80,000 பேர் சீட் எடுத்துருவாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு 30,000 பேர் மட்டும்தான் இதர பிரான்ச்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இதர பிரான்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு மெக்கானிக்கல்ல மட்டும் 17,720 சீட் மெக்கானிக்கல் மட்டும் இருக்கு. கெமிக்கல்ல பாத்தீங்கன்னா 1,260 சீட் இருக்கு. டெக்ஸ்டைல் பாத்தீங்கன்னா வெறும் 390 சீட் மட்டும்தான் இருக்கு. ஸோ
இந்த மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 1640 சீட் இருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1200 சீட் இருக்கு. ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் புதுசா இப்ப வந்திருக்கிறதுல 880 சீட் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து மெக்கானிக்கல் ஓரியன்டா படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒட்டு மொத்தமா 21,440 சீட் மட்டும் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேயே அந்த 1 lakh சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபில் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிற அந்த 10,000 அப்படிங்கிறது தான் மற்ற பிரான்ச்சுக்குள்ள வருது. சிவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 11,280 சீட் இருக்கு. அப்ப சிவில்குள்ள நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருமே சிவில், எல்லாருமே மெக்கானிக்கல், எல்லாருமே அந்த செப்பரேட் பிரான்ச் எடுத்தாலே இங்கேயே சீட் எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதர பிரான்ச்சஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம். பட் அப்படி நமக்கு வந்து அலாட்மெண்ட் நடக்க போறதில்ல. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். இதை தவிர இப்போ வந்து ஃபேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 400 சீட் இருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா பயோ டெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்க வெறும் 1170 சீட் இருக்கு. பயோ மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2660 சீட் இருக்கு. ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1350 சீட் இருக்கு. அக்ரி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1440 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம மெக்கட்ரானிக்ஸ் மெட்டலர்ஜி நம்ம சொன்னோம். மெட்டலர்ஜி அப்படிங்கிறது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேம்பஸ்ல தான் இருக்கு. அந்த 3 கேம்பஸ்ல ஒரு கேம்பஸ் தான், அந்த 3 கேம்பஸுமே நல்ல கேம்பஸ், 3மே வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஓரியன்டட் கோர்சஸா போறதால ஒரு 118 சீட் மட்டும் தான் இருக்கு. இந்த மெட்டல் இன்ஜினியரிங் படிக்கலாமான்னா அந்த 3 காலேஜுமே டெஃபினட்டா நீங்க படிக்கலாங்கிற ஒரு குட் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நான் கேதர் பண்ணேன். நான் அந்த காலேஜோட அனாலிட்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. அந்த காலேஜ் தாராளமாக மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஹையர் லெவல் கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுவும் ஹையர் லெவலில் கட் ஆஃப் இருக்கிறவங்க ஒரே ஒரு காலேஜ்ல, அதுவும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்கு, தாராளமா எடுக்கலாம். அடுத்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 4 காலேஜ்ல இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 4 காலேஜ்ல நம்ம பார்த்த அனாலிட்டிக்ஸ்ல ஒரே ஒரு கேம்பஸ், தட் இஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் மட்டும்தான் ஒரு நல்ல லெவல்ல இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர மற்ற 3 கேம்பஸும் வந்து சுமார் தான். அது வந்து இந்த ஹையர் லெவல் கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான காலேஜ் இல்ல. மேபி லோயர் லெவல் கட் ஆஃப்ல இருக்கிறவங்க வேணும்னா உங்களுக்கு அந்த ஜியோமெட்ரிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க தாராளமா எடுக்கலாம். மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி பொறுத்தவரை 3 கேம்பஸ்ல உங்களுக்கு மொத்தமே 120 சீட் தான். அதுவும் எல்லாமே நல்ல கேம்பஸ்ல தான் இருக்கு, தாராளமா நீங்க எடுக்கலாம். பிளாஸ்டிக் டெக்னாலஜி பொறுத்தவரை 2 கேம்பஸ்ல இருக்கு, அதுவும் டாப் லெவலில் இருக்கக்கூடிய நல்ல கேம்பஸ் தான். இது படிக்கணும் நினைக்கணும் தாராளமா எடுக்கலாம். பிரிண்டிங் டெக்னாலஜி ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு, அதுவும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டில இருக்கு. ஸோ தைரியமா ஹையர் லெவல் கட் ஆஃப்ல இருக்கிறவங்க எடுக்கணும்னா எடுக்கலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா உங்களுக்குன்னு காம்படிட்டர் யாருமே கிடையாது. நீங்க 39 பேர் தான் தமிழ்நாட்டிலேயே மொத்தமே அந்த கவுன்சிலிங் மூலமா இப்போ எடுக்க போறீங்க. டோட்டலா 60 சீட் இருந்தாலும் கூட மிச்சம் அது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்ல வந்து ஃபில் பண்றாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலாட்டடே வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா 39 சீட் தான் பிரிண்டிங்ல காமிக்குது. அப்போ உங்க கூட காம்படிட் பண்ண போறது யாருமே கிடையாது. நீங்க தான் பிரிண்டிங் முடிச்சீங்கன்னா வேலை கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்ல வரேன். ஏன்னா டிமாண்ட் இஸ் மேபி சப்ளை இஸ் ஆல்மோஸ்ட் வந்து வெரி வெரி மினிமம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இது தெரிய வருது. மைனிங் பாயிண்ட் ஆஃப் வியூலும் வெறும் வந்து 29 சீட் மட்டும்தான் இருக்கு, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் கூட தான் இருக்கு. ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் திருப்பி அப்படின்னா இந்த ஹையர் லெவல் கட் ஆஃப் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோர்ஸை எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ரீசன் திருப்பியும் சொல்றேன், டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் அல்லது அதிகமா இல்லாம போனாலுமே வெரி மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுனால கண்டிப்பா ஜாப் கிடைக்குமா சார், நான் வந்து ஷைன் ஆகணும் 100% ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காக இந்த ஒரு இன்ஃபரன்ஸ் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி சென்ட்ரல் எலக்ட்ரோ, அது மாதிரி கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், சிக்ரியில இருக்கு. இதுவும் ஒரே ஒரு கேம்பஸ்ல தான் இருக்கு, வெறும் 33 சீட் தான் இருக்கு. இந்த சான்ஸ்லாம் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா படிங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றோம். ஆட்டோமொபைல் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு அதை வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போயிட்டேன். பார்மாசிட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்லி வந்து ஒரு 9 காலேஜ்ல இருக்கு. இந்த 9 காலேஜ் நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 3 காலேஜ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. டோட்டல் 450 சீட் இருந்தாலுமே ஒரு 100-150 சீட் ஒரு நல்ல கேம்பஸ்ல இருக்கிறதா நம்ம இன்ஃபர் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்மாசிட்டிக்கல் இன்ஜினியரிங் அந்த நல்ல கேம்பஸ்ல கிடைச்சா நீங்க தாராளமா படிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட்ல பார்க்கும்போது மொத்தம் 4 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த 4 இன்ஸ்டிடியூஷன் நான் பார்த்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்னே மொத்தம் 36 சீட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நீங்க எடுத்துக்கலாம். ரிமைனிங் 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க படிக்கணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து 3 கேம்பஸ், அந்த 3 கேம்பஸுமே பெஸ்ட் கேம்பஸா இருக்கு. அது கவர்மெண்ட் கேம்பஸா இருக்கு. அதுவும் ஜிசிடில வந்து உங்களுக்கு அதிகமான சீட், டபுள் இன்டேக் அப்படிங்கிற மாதிரி ஜிசிடில அதிக சீட் இருக்கு, தாராளமா படிக்கலாம். அது போக அண்ணா யூனிவர்சிட்டில இருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க நல்ல காலேஜ் தான் எடுக்க போறீங்க. ஹையர் லெவல் கட் ஆஃப்ல இருக்கிறவங்க அல்லது வந்து செகண்ட் ரவுண்ட்ல வரவங்க தாராளமா நீங்க இந்த சொன்ன இந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ரிமைனிங் அதே மாதிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு, பெட்ரோகெமிக்கல் இருக்கு.
இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பொறுத்தவரை மொத்தம் 8 கேம்பஸ் இருந்தாலுமே சொல்லிக்கிற மாதிரி ஒரு 4 கேம்பஸ் தான் வந்து அந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல இங்க நம்ம பார்த்த வரைக்கும் தெரியுது. அதே மாதிரி பெட்ரோகெமிக்கல்ல மொத்தம் 4 கேம்பஸ் இருந்தாலும் ஒரு கேம்பஸ் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ரிமைனிங் 3 கேம்பஸ் வந்து இந்த ரவுண்ட் 3 அல்லது ரவுண்ட் 4 போற ஸ்டூடெண்ட்டுக்கு சூட்டபிளா இருக்கும். ஹையர் லெவல் கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பெட்ரோ கெமிக்கல் அந்த லெவலில் போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம எடுத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான இன்ஃபரன்ஸ். நான் திருப்பி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸே இவ்வளவு தான் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளவு தான் இருக்குது. ஹையர் லெவலில் கட் ஆஃப் இருக்கிறவங்க நீங்கள் எடுக்க போகிற கேம்பஸ் நல்ல கேம்பஸாக இருக்கும், லிமிட்டடாக இருக்குங்கிற அந்த இன்ஃபரன்ஸ் உங்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஹோப் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல எங்கேயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட நெக்ஸ்ட் வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.